ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை. காலை 10:50 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஆயில்யம். அதிகாலை 12:04 பின்பு மகம். இரவு 11:24 பின்பு பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகுது. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யம கண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான எண்ணங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் குடும்ப பாச நேசங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்த பாஷங்களுக்கு நடுவில் பண்பாட்டையும் மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் விலகும். கடந்த காலங்களில் சிரமப்பட்ட காரியங்களில் பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதாவது 3ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணை இல்லாத மனிதனுக்கு இரவு கூட நரகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வாஞ்சியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அர்ச்சனையால் பிரச்சனைகள் குறையும். ராசி அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால புதிய செயல்பாடுகள் மூலமாக பெரிய நன்மைகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்பொங்கல் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு எல்லையப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி அற்புதமாக கிடைக்கும். முன் கோபம் என்ற கோபத்தை தவிர்த்து லாபம் என்ற லாபத்தை சேர்க்கக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும். உறவு வகையில் பெருமைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதியை உறுதிப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட வாகனம் அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அல்லது உயர் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத சின்னங்களை மதித்து நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பச்சை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆனந்த குதூகலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அந்தந்த வயசுக்கு தகுந்த நன்மைகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்ரீ ருத்ரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு காளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QE. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகி பொறுப்புகள் சேரும். உங்களுடைய உள்ளத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் இல்லம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாகரீகம் என்ற பெயரில் நன்னடத்தை தவறாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஐயனார் அப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமே இல்லாத நன்மைகள் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமை அதிகரிக்கும். பொதுவாகவே நர்சிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயரோடு புகழோடு பணம் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறி திருப்பங்கள் உருவாகும். சகோதர சகோதரி வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிப்படையான வாழ்க்கைக்கு படிப்படியாக முயற்சிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மதுர வீர சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய நாள். மங்கள செய்தியாய் மனம் சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாளாக அமையும். ஒரு சில சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பச்சை காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VJ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகும். வங்கித்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்பு இல்லாத வாழ்க்கைக்கு அன்பு முக்கியம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பெரிய பாளைய தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.